அன்புள்ள நண்பர்களே, மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து நாம் இப்பொழுது ஒரு ஆசனத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த ஆசனம் மகா முத்ரா என்பது. மகா என்றால் சாதாரணமான விஷயம், பெரிய என்று அர்த்தம். அது பெரிய ஆசனமா இல்லையா என்பதை இதை நான் கூறுகிறேன், நீங்களே ஒரு முடிவு செய்யுங்கள். அதாவது பெரிய, மகா என்றால் பெரிய, முத்ரா என்றால் மூடுதல் என்று பெயர். எப்படி மூடுகிறோம், அது எப்படி பெரிதாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். நாம் பாதகஸ்த ஆசனம் செய்தோம். அதன் பின்பு மகாமுத்ரா என்பது ஒன்றுமில்லை, மிக சாதாரணமானது. ஆனால் பயிற்சி தொடர்ந்து செஞ்சால்தான் அது சரியான பலனை தரும். நாம் சாதாரணமாக ஒரு வஜ்ராசனத்தில், அதாவது தாமரை ஆசனம், அந்த தாமரை ஆசனத்திலே அமர்ந்து அதன் பின்பு நாம் முழங்கால், அதாவது வைராசனம், வைரம் என்று சொன்னால் அது வைரத்தை போன்ற பலம் தரக்கூடியது. அதிலே முழங்காலின் விட்டதோடு நாம் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விட்டுக்கொண்டே நமது ஆசனத்தை, நமது முழங்காலிட்டு இருக்கிறோம். இப்பொழுது முழங்காலை தளர்த்தி நமது ஆசனத்தை நமது கால்களின் அந்த பாதத்திலே கொண்டு வைக்க வேண்டும். வைத்து நமது 2 கைகளையும் பின்னால் கொண்டு சென்று ஆசன வாய்ப்பக்கம் கொண்டு சென்று 2ஐயும் பிடித்து கொள்ள வேண்டும். நமது தலை, நமது நெற்றி மெதுவாக தரையை தொட வேண்டும். ஒரே நேரத்தில், ஒரே முறையில், ஒரே தடவையாக இல்லை. மெதுவாக தலையை, இடுப்பையும், ஒரு மேலாக இருக்கக்கூடியதை கொஞ்ச தூரம், ஒரு 3/4 அடி குனிந்து ஒரு பயிற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் அதைவிட கொஞ்சம் ஒரு அடி அதை முதுகை வளைக்கலாம். பின்பு ஒரு வாரம் செய்துவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு உதவியாக நமது உடல் ஒத்துழைக்கும். அதாவது தலை, நெற்றி தரையை தொட வேண்டும். நமது வஜ்ராசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். எனவே அதாவது ஆசனம் நமது முழங்காலிட்டு அதாவது உள்ளங்காலில் அதை படும்படியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். கைகள் பின்னாடி கட்டி இருக்கிறோம். எனவே இந்த ஆசனத்திலே செய்வதனால் எந்த ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்கும். அது என்னவென்றால், மிக முக்கியமாக ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம், 3 முறை செய்தால் போதும். வயிற்று உறுப்புகள், வயிற்றிலே இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், இரைப்பை, ஜீரண உறுப்புகள், அத்துடன் சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர்த்தண்டு, அந்த விந்துப்பை, விந்து அணுக்கள், இவைகளெல்லாம் மிகவும் பலம் வாய்ந்ததாக ஆகிவிடும். அத்துடன் அட்ரினல் சுரப்பி மிக தெளிவாக, மிக பலம் உள்ளதாக ஆகும். மூட்டு வலிகள் அவையும் குறைந்துவிடும். தட்டையான பாதங்கள் சரி செய்யப்படும். பாதம் சில பேருக்கு இயற்கையாகவே 100க்கு ஒரு 70 பேர், 80 பேர், 90 பேருக்கு பாதம் சரியாக இருக்கும். ஒரு 10 பேருக்கு அந்த பாதத்தை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாக இருக்கும். அவர் நடந்து வரும்போது அந்த பாதத்தை நாம் பார்க்க வேண்டாம் என்று நினைப்போம். அந்த பாதங்கள் சரியாகிறது. தட்டையான பாதங்கள் இயல்பான நிலைக்கு வருகிறது. இந்த செய்யக்கூடிய விஷயம் உடல் நலமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம். 2வது விஷயம், படிப்படியாக செய்ய வேண்டும். ஒரு மலையில் ஏறும்போது ஒரு அடி தூரம் கால்களை முன்வைத்து போல இதையும் மெதுவாக செய்ய வேண்டும். இதில் முக்கியமானது என்னவென்றால், பெண்கள், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யக்கூடாது. அவருக்கு பல உபத்திரவங்கள் உண்டு, அந்த நேரம் செய்யக்கூடாது. உடல் நலத்தோடு இருக்கும்போது செய்து இந்த அபூர்வமான சக்தியை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.